தீவிரவாதிகளை முறியடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பாகிஸ்தானை வலியுறுத்த வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டனிடம் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். ஹிலாரியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ப. சிதம்பரம், மும்பை தாக்குதலில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க பாகிஸ்தானை அமெரிக்கா வற்புறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டதாக கூறினார். மேலும் போதுமான ஆதாரங்கள் இருந்தும் கூட மும்பை தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதிகள் மீது பாகிஸ்தான் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். I did brief her on the state of the trial of Ajmal Kasab in India, and I also mentioned about the no progress in Pakistan, even in respect of the 5 or 6 people they've arrested, and that Hafiz Saeed remains a free man. I think that is enough. I think they know to draw the lessons from that statement. மும்பை தாக்குதலுக்கு பின்னர் ஏற்பட்ட சூழ்நிலையை இந்தியா அணுகிய விதத்தையும் பாகிஸ்தான் அணுகிய விதத்தையும் அமெரிக்கா புரிந்து கொண்டிருக்கும் என நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா அழுத்தம் தர வேண்டும் என்று அமைச்சர் ப. சிதம்பரம் கேட்டுக் கொண்டார். இந்தியா அமெரிக்கா இடையிலான உளவு தகவல் பரிமாற்றம் இணக்கமான முறையில் உள்ளதாகவும் சிதம்பரம் தெரிவித்தார். விளம்பர தட்டிகள் விவகாரத்தில் நீதிமன்ற ஆணையை மீறி செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஆண்டு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த ஆணையை மீறி சென்னையில் முக்கிய சாலைகளில் விளம்பர தட்டிகள் வைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி மீது போக்குவரத்து ராமசாமி என்பவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் இப்ராஹிம் கலிஃபுல்லா, பானுமதி ஆகியோர் அடங்கிய அமர்வு உயர்நீதிமன்ற ஆணை முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றனர். இவ்வழக்கில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராஜேஷ் லக்கானி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் நீதிமன்ற ஆணையை மீறி செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். இதனிடையே பிணை கேட்டு திருவாங்கூர் ராஜ வைத்தியர் விஜயகுமார் தாக்கல் செய்த மனு மீது வரும் 15ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு அறிவிக்கை அனுப்ப சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களிடையே ராகுல் காந்தி அரசியல் பரப்புரை செய்ததற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களை காங்கிரஸ் கட்சியில் இணைக்கும் முறையில் பரப்புரை செய்த ராகுல் காந்திக்கும் அதற்கு அனுமதி அளித்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் கண்டனம் தெரிவித்தார். பல்கலைக்கழகம் அரசியல் கட்சியினுடைய எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. அங்கு போய் ஒரு அரசியல் கட்சி சார்பிலே பேசுவதும் அங்கே கருத்துக்களை சொல்வதும் மிக மிக தவறானது, கண்டனத்துக்குரியது. இதுவரை இப்படிப்பட்ட நடவடிக்கை எங்கும் அனுமதிக்கப்பட்டதே கிடையாது. ஐ கண்டெம் தி பெர்மிஷன் கிவன் பை தி யூனிவர்சிட்டி. இதனிடையே புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா. பாண்டியன், நதிகளை இணைத்தால் பேரழிவு ஏற்படும் என்ற ராகுல் காந்தியின் பேச்சுக்கு அவரது அனுபவ குறைவே காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்கள் எல்லாம் இந்தியாவுக்குள் தான் இருக்கிறது. இந்தியாவில் ஓடுகிற நதிகள் பல பல மாநிலங்கள் வழியாக ஓடுகிறது. ஒரு மாநிலத்தினுடைய தேவையை இந்த மத்திய அரசு நிறைவேற்ற முடியவில்லை, அந்த மக்களுடைய குரலை கேட்க முடியவில்லை என்றால் அது இந்தியாவின் ஒரு அங்கமாகவே இருக்க தேவையில்லை என்று மக்கள் கருத வேண்டிய கட்டாயம். நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஒருவர் நதிநீர் இணைப்பு நாட்டை நாசப்படுத்திவிடும் என்று பேசியிருப்பது கண்டனத்திற்கு உரியது என்று அவர் கூறினார். இலங்கை முகாம்களில் உள்ள தமிழர்களின் நிலை குறித்து நடுவண் அரசு சிறிது கூட அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் தா. பாண்டியன் புகார் தெரிவித்துள்ளார். சென்னையில் பகல் நேரங்களில் வீடு புகுந்து திருடுபவர்கள் அதிகரித்துள்ளதாக காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன், பகல் நேரத்தில் வீட்டை பூட்டிவிட்டு செல்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். Yes, because some people have come out of jail also, so it's on the rise. But now we are detecting all of them. The crimes can be very seasonal. When some people can come out of jail, they'll start operating again. குறிப்பாக கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்லும் வீடுகளில் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குடியிருப்பு பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்றும் ஆணையர் ராஜேந்திரன் தெரிவித்தார்.
புனேயில் பன்றிக் காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்ட மேலும் 3 பேர் இன்று உயிரிழந்தனர். பெங்களூருவில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் பலியாகியுள்ளனர். பெங்களூரு மற்றும் புனே நகரங்களில் பன்றிக் காய்ச்சலால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. புனேயை அடுத்த லோனோவாலா பகுதியில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 3 வயது சிறுமி உள்ளிட்ட 3 பேர் இன்று அதிகாலை உயிரிழந்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 2 பெண்களும், தேவநாகிரி மற்றும் பிஜப்பூர் மாவட்டங்களில் 2 பன்றிக் காய்ச்சல் நோய்க்கு பலியாகியுள்ளனர். இதனிடையே கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்து வரும் 2 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் நோய் அறிகுறி இருந்ததை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கன்னியாகுமரி அரசு மருத்துவமனையில் பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவருக்கும் நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாடி ஸ்ப்ரே எனப்படும் வாசனை திரவியங்கள் பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வியர்வையினால் ஏற்படும் துர்நாற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள இவற்றை பயன்படுத்தினாலும் இதை கவனமுடன் கையாள வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். சுட்டெரிக்கும் வெயில், அனல் பறக்கும் காற்று, தொடர்ந்து உடல் உழைப்பு, இவை போன்ற காரணங்களால் வியர்வையாலும் அதனால் ஏற்படும் துர்நாற்றத்தாலும் அனைவருமே அவதிப்படுகின்றனர். இந்த துர்நாற்றத்தை போக்க பொதுவாக வாசனை திரவியங்களை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு பெரும்பாலானோர் தள்ளப்படுகின்றனர். என் காலையில் ஆஃபீஸ் 8 மணிக்கு ஆரம்பம், நைட் 8 மணிக்கு தான் க்ளோஸ் ஆகும். ஸோ அது வரையும் பாடியில் எந்த ஸ்மெல் வர மாதிரி இருக்கிறதுக்கு பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம். நானே வாஷிங் பண்ணுறதுனால அந்த சோப் ஸ்மெல் வரும். ஸோ அதுக்காக சேர்த்துக்கு வந்து பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன். ஆனால் பயன்படுத்தும் வாசனை திரவியங்கள் தரமுள்ளதா என்பதை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். மிக குறைந்த விலையில் கிடைக்கும் தரமற்ற வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதால் ஒவ்வாமை, கரும்புள்ளிகள், தேமல் போன்றவை தாக்கும் ஆபத்து இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். வாசனை திரவியங்களை நேரடியாக உடலில் படும்படி பயன்படுத்தக்கூடாது என்றும், பெரும்பாலும் ஆடைகளில் படும்படியே பயன்படுத்த வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் மென்மையான தன்மை கொண்ட வாசனை திரவியங்களையே பயன்படுத்த வேண்டும். இந்த பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது நம்ம பொதுவா உபயோகப்படுத்த வேண்டியது எந்த நேரங்கள், வெயில் போனதுக்கு அப்புறம் நைட் ஈவினிங் யூஸ் பண்ணால் பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. எப்பெல்லாம் வேர்க்குதோ வேர்வையோடு சேர்ந்து கலக்கும்போது அதனோட அலர்ஜியினோட வேகம் அதிகம். பர்ஃப்யூமில் வந்து உடலில் படுற மாதிரி பயன்படுத்தினாங்களன்னா முதல்ல வந்து ஒரு அரிப்பு தன்மை கொடுக்கும். இதையும் மீறி அவங்க நிறைய பயன்படுத்தினாங்களன்னா அந்த தோல் வந்து தடிப்பாகி ரொம்ப கருப்பாக ஏற்படும். பர்ஃப்யூம் வந்து அந்த துணியில் அடிச்சுட்டு தான் அவங்க அந்த துணியை வந்து பயன்படுத்தணும். டைரெக்டாக போடுறத வந்து தவிர்க்கணும்.